ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்றைக்கி வடை மேக்கரை வச்சு வடை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. எப்பயும் போல் உளுந்து மாவில் தான் செய்யலாம். ஆனால் வடை மேக்கரில் செய்யும்போது நம்ம வெறும் மிளகுத்தூளை நல்லா நைஸாக நுணுக்கி போட்டு உப்பு தேவையான அளவுக்கு செஞ்சால் தான் அது வடை மேக்கரில் நல்லா வரும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் போட்டால் வடை சரியாக வராது. அது என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்தது. அதாவது இந்த மாவு கிரைண்டரில் நம்ம எப்பயும் போல் இந்த பந்து மாதிரின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அரைச்சா வடை மேக்கரில் கண்டிப்பாக வராது. மிக்ஸி ஜாரில் நம்ம இட்லி மாவு பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வடை அழகாக விழும். நான் இந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. வெறும் மிளகுத்தூளும் உப்பும் தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் போட்டாலே வடை சூப்பராக வரும். அதே மாதிரி நம்ம கையால் பால் மாதிரி செஞ்சு கையால் போடுவோம். அந்த மாதிரி மாவு போட்டாலும் வடை மேக்கரில் அழகாக வராது. கொஞ்சம் தண்ணியாக, அதாவது வளவளன்னு மாவு அள்ளி ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக வடை மாதிரி ஷேப்புக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வடை மேக்கரில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் தடுத்துக்கிட்டு வடை கோணல் மாடலாக இந்த பகடோ ரேஞ்சுக்கு விழும். நம்ம சீக்கிரம் 100 வடை, 200 வடை இந்த மாதிரி விசேஷம்னா இந்த மாதிரி செய்யலாம். இது நான் சுடும்போது ஆனியன், அதாவது ரிங்கு ஆனியனை, பெரிய வெங்காயத்தை நறுக்கி பெரிய பெரிய ரிங்காக எடுத்து கடலை மாவில் துவைச்சி செய்வோம்ல, அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் சாப்பிட டேஸ்டியாக இருந்துச்சு, சூப்பராக. இந்த வடையில் நான் எதுவுமே சேர்க்கலை. உப்பும் மிளகுத்தூளும் மட்டும்தான், உளுந்து மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, இவ்வளோ தான். எண்ணெய் குடிக்காமல் அழகாக பக்குவமாக வந்துச்சு. நம்ம சேனலில் அவல் வடை, உளுந்து வடை ஏற்கனவே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் சேர்த்து வடை போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். நான் வடை மேக்கர் வாங்கினதால் இதை இப்படி யூஸ் பண்ணி பார்ப்போன்ட்டு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம மாவு கையால் பிசையாமல் கரண்டியால் கிளறி விட்டு இதில் பக்குவமாக அள்ளி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம வடை போட தேவையில்லை. அழகாக கையில் தண்ணி படாமல், மாவு படாமல் அழகாக மாவு அள்ளி ஊற்றி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன், நம்ம எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி எத்தனை வடை தேவையோ அந்த அளவுக்கு வடை போட்டுக்கலாம். இதே போல் பிளாஸ்டிக்கிலும் வடை மேக்கர் இருக்குது. என்ன கேட்டால் வடை மேக்கர் சில்வரில் இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி நம்ம செம்ம, அதாவது ரொம்ப ரொம்ப சூடான எண்ணெயில் தான் வடையை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறோம். இதே போல் பிளாஸ்டிக்கில் வடை மாவை போட்டு எண்ணெய் உள்ள ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் உருக ஆரம்பிச்சிடும். அது நமக்கு ஆரோக்கிய கேடு தான். அதனால் நம்ம எப்பயும் போல் இந்த, அதாவது எவர் சில்வர்லேயே வாங்கிக்கலாம். உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கையாலேயே கூட போட்டுக்கலாம். நான் வடை மேக்கர் வாங்கிட்டவே அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு தான் இந்த வீடியோ. நம்ம கையால் வடை சுடுறதுக்கும் வடை மேக்கரில் வடை சுடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. எதுக்குன்னா, நான் கொஞ்சம் மாவு தான் செஞ்சேன். வடை மேக்கரில் சுடும்போது நிறையா வடை வந்துச்சு. அதே மாதிரி வடை போடுறீங்கன்னா முதல்ல அரை வேக்காடில் வடையை சுட்டு எடுத்துருங்க, எல்லா மாவையும். அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் சூடான எண்ணெயில் அரை வேக்காடில் வேக வச்ச எண்ணெயை மறுபடியும் பொரிச்சு எடுங்க. இது எதுக்குன்னா, எண்ணெயும் குடிக்காது, சீக்கிரமாகவும் வெந்துடும். இதே நம்ம முதல் தடவையிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டோன்னா அது வேவும் முருகலாகிறதுக்கு நம்ம நிற்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். எங்கள் ஊரில் ஒரு தாத்தா, நாங்கள் மாஸ்டர்னு கூப்பிடுவோம். அவர் அந்த காலத்தில் நாங்கள் எட்டனாவிலேருந்து மிச்சர்லாம் பொட்டலமாக வாங்கி சாப்பிட்டவங்க. அவங்கள்ட்ட மிச்சரு, காரா பூந்தி, காரா சேவு நிறையா தள்ளு வண்டியில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தள்ளு வண்டியெல்லாம் தள்ளி விட்டுட்டு வீட்லேயே இட்லி கடை போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, வடை போடக்குள்ளே நாங்கள் சின்ன பிள்ளை அப்போல்லாம் கிட்ட போய் பார்ப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் மாவை எடுத்து அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு உருட்டி ஒரு விரலால், கட்டை விரலால் நடுவில் ப்ரெஸ் பண்ணி ஓட்டை போட்டு சக்குன்னு போடுவாங்க. அதை பார்த்து தான் நான் அரை வேக்காடில் இருக்கும்போது சரி இப்படி தான் வடை சுடணுன்ட்டு நானும் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.